முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் கஞ்சன். யாரிடமும் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டார். ஒருமுறை அவர் தனது ஒரு பையில் 100 பொற்காசுகளை வைத்திருந்தார். துரதிருஷ்டவசமாக சந்தைக்கு போகும் வழியில் அந்த பையை தொலைத்துவிட்டார். பையை தேடிக் கண்டுபிடித்து தருபவர்களுக்கு 10 பொற்காசுகள் வெகுமதியாக தருவதாக ஊர் முழுவதும் அறிவித்தார். நேர்மையான ஏழை. அதே ஊரில் வசித்த ஏழை விவசாயி ஒருவன் அந்த பையை கண்டெடுத்தான். அவன் மிகுந்த நேர்மையானவன். உடனே அந்தச் செல்வந்தரிடம் சென்று, ஐயா, உங்கள் பணப்பை இதோ என்று ஒப்படைத்தான். செல்வந்தர் பணத்தை எண்ணிப் பார்த்தார். சரியாக 100 காசுகள் இருந்தன. ஆனால் இப்போது அவருக்கு அந்த விவசாயிக்கு 10 காசுகள் கொடுக்க மனமில்லை. உடனே ஒரு தந்திரம் செய்தார். இந்த பையில் 110 காசுகள் இருந்தன. நீ ஏற்கனவே உனக்கான 10 காசுகளை எடுத்துக்கொண்டு மிச்சத்தை என்னிடம் தருகிறாயா? இன்னும் என்னிடம் வெகுமதி கேட்கிறாயே என்று கத்தினார். நீதிபதியின் தீர்ப்பு. விவசாயி அதிர்ச்சியடைந்தான். இல்லை ஐயா, நான் பையை திறக்கவே இல்லை என்று எவ்வளவோ சொல்லியும் செல்வந்தர் கேட்கவில்லை. வழக்கு அந்த ஊர் நீதிபதியிடம் சென்றது. நீதிபதி இருதரப்பு நியாயத்தையும் கேட்டார். செல்வந்தரின் தந்திரம் அவருக்கு புரிந்துவிட்டது. அவர் ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கினார். செல்வந்தரே, உங்கள் பையில் 110 காசுகள் இருந்ததாகச் சொல்கிறீர்கள். ஆனால் இந்த விவசாயி கொண்டு வந்த பையிலோ 100 காசுகள் மட்டுமே உள்ளன. அப்படியென்றால் இது உங்கள் பையே கிடையாது. யாரோ 110 காசுகள் வைத்திருந்த வேறொருவருடையது. எனவே இந்த பையை உரிமையாளர் வரும் வரை இந்த விவசாயியே வைத்திருக்கட்டும். உங்கள் 110 காசுகள் கொண்ட பை கிடைக்கும் வரை நீங்கள் காத்திருங்கள். செல்வந்தர் தனது பேராசையினால் இருந்து 100 காசுகளையும் இழந்தார். இந்த கதையின் நீதி, பேராசை பெரு நஷ்டம். பிறரை ஏமாற்ற நினைத்தால் அந்த ஏமாற்றம் நமக்கே திரும்புவதோடு நம்மிடம் உள்ளதையும் இழக்கச் செய்யும்.